குறித்த ஆக்டிங் எச்கோ அவர்கள் என்னிடம் கேட்டார், நீ விடுதலை புலியா என்று, நீ பயங்கரவாதியா, உன்னை நான் அரச வேலையில் இருப்பவன், நான் உன்னை கொண்ட கைது செய்து வெளிவராத வகையில் உன்னை அடைக்க முடியும் என்று இப்ப அதுல வச்சு கேட்கிறார், நான் மக்களுக்காக குப்பை, எனக்கு இங்க பிரச்சனை இல்லை, குப்பைக்காக போறேன், இதுல இருந்து 200 மீட்டர்ல இருக்கு, என்ன கேட்கிறார், கொட்டுத விடுதலை புலி என்ன கேட்கிறார். யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் கழிவுகளை கொட்ட வந்தவர்களை தடுத்து நிறுத்திய 8 பேரை யாழ்ப்பாண போலீசார் கைது செய்ததால் அப்பகுதியில் பதற்றமான நிலை ஏற்பட்டது. அரியாலை பகுதியில் நல்லூர் பிரதேச சபை ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளில் சேகரிக்கப்படும் கழிவுகளை தரம் பிரிக்கும் நிலையம் அமைக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரியாலை மக்கள் நேற்றைய தினம் புதன்கிழமை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அது நிராகரிக்கப்பட்டது. 6/2025 அரியாலை பசுமை இயக்கம் ஒன்றுகூடி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்தாலோசித்தது. போராட்டம் செய்வது என தீர்மானிக்கப்பட்டது. எந்திரி சிவகுமார் அவர்களுக்கு ஊருக்கு அழைத்து வரப்பட்டு ஊரினை அழைத்து செய்வதற்கான நினைவுபடுத்துகின்றோம். அனைவருக்கும் கேரதீவு தெரிஞ்சிருக்கும். அந்த கேரதீவில் இப்போ பார்த்தீங்கன்னா குப்பை ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் கொட்டப்படுகிறது. ஆனால் அதுக்கு பிற்பங்க நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா முழு சொப்பினும் கடலில் போய் கலக்கின்றது. கடலில் கலந்து அதே ஒரு குப்பை மேடாக இப்போ மாறிக்கொன்ற ஒரு அழகிய ஒரு தீவு. அதே மாதிரி தான் இந்த அரியாலையும் மாறும் என்று இந்த மக்கள் போராடுகின்றனர். இதுக்கு ஒரு விடிவொன்று கிடைக்க வேணும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். கடற்கரையை நாசமாக்காதீர். கடற்கரையை இனி ஒரு டெக்டர் இங்கே வேண்டாம். தயவு செய்து அபிவிருத்தி பணிகளை மாத்திரம் மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். நாங்கள் எந்த ஒரு குப்பையை விட்டு செல்லக்கூடாது. நாங்கள் குப்பை எங்கேயோ ஆமாம் போலீசாரும் மக்களும் கதைக்கிறோம். தவிசாளரை வர சொல்லி இந்த இடத்த
ஏனையின் விதியை ஃபுல்லாக ஸ்தம்பிச்சு போய் நிற்கிது. இந்த நிலையில் இன்றைய தினம் வியாழக்கிழமை நல்லூர் பிரதேச சபைக்கு சொந்தமான வாகனத்தில் குறித்த இடத்திற்கு கழிவுகளை கொண்டு வந்த சமயம் அப்பகுதியில் மக்கள் கூடி வாகனத்தை மறித்து எதிர்ப்பினை தெரிவித்தனர். இது தொடர்பில் யாழ்ப்பாண போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போலீசார் அங்கிருந்தவர்களோடு பேச்சுக்களை நடத்தி இந்த முறை வாகனத்தை அனுமதிக்குமாறு கோரியதை அடுத்து வாகனத்தை செல்ல மக்கள் அனுமதித்தனர். இந்த நிலையில் யாழில் உள்ள பிரபல தனியார் தங்குமிடத்தினர் அப்பகுதியில் உள்ள தமது காணியொன்றில் கழிவுகளை கொட்ட வந்த போது அவர்களின் வாகனத்தை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அடாவடியில் ஈடுபட்டு பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தனர் என குற்றம் சாட்டி 8 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அரியாலை பகுதியை குப்பை மேடாக்கும் முயற்சியை தடுக்க போராடியவர்களை போலீசார் பொய் குற்றம் சாட்டி கைது செய்துள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த மக்கள், வணக்கம். நாங்கள் அரியாலை பிரதேச 90-96 கமக்கார அமைப்பினுடைய தலைவரும் அரியாலை 90-96 மக்களும் இங்கே கூடியிருக்கின்றோம். இன்று அதிகாலை நல்லூர் பிரதேச சபைக்கு சொந்தமான வாகனம் டிப்பர் வாகனம் திண்ம கழிவுகளை கொண்டு வந்து இங்கே கொட்ட முற்பட்டுகின்ற போது எங்களுடைய மக்கள் மிகவும் ஜனநாயக ரீதியில் அந்த வாகனத்தினை மறித்து இங்கே கொட்ட வேண்டாம் என தெரிவித்து கொண்டிருந்தார்கள். இந்த நிலைமையில் நேற்று ஆளுநருக்கு நாங்கள் 3 வகையான முறைப்பாடை கொடுத்திருந்தோம். அதில் ஒரு முறைப்பாடு யாழ்ப்பாணத்தில் பிரபல சுற்றுலா விடுதியான வலம்புரி கிரீன்கிராஸ் ஹோட்டலினுடைய திண்ம கழிவுகள், அதுவும் உக்க முடியாத பொலித்தீன் போத்தல்கள், பம்பசுகள், இது போன்ற உக்க முடியாத கழிவுகளை இங்கே ஒரு காணியை வாங்கி வந்து அந்த காணிக்கில் அதிக அளவில் முற்றுமுழுதாக கொட்டுகிறார். அதனை விட உணவு கழிவு, கழிவு நீர்களை மலைக்கழிவு உட்பட ஒரு நாளுக்கு 3 பவுசர் என்ற அடிப்படையில் கொண்டு வந்து கொட்டுகின்றார்கள். இது தொடர்பாக நேற்று ஆளுநருக்கு நாங்கள் முறைப்பாடை கொடுத்திருந்தோம். இந்த நிலைமை இன்று அந்த கழிவு பவுசர் வருகை தந்திருந்த போது வீதியோரமாக அந்த தனியாருடைய காணியின் முன்னால் வீதியோரமாக சில இளைஞர்கள் இருந்து அந்த வாகனம் உள்ளே சென்று விட்டது. இதை பறிக்க வேண்டாம் என அவர் கூறிக்கொண்டிருந்த நிலைமையில் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தினுடைய ஆக்டிங் எச்கோவாக இருக்கின்ற பொறுப்பதிகாரி சில அதிகாரிகளுடன் வருகை தந்து இளைஞருக்கு கடுமையாக தாக்கி இப்பொழுது கைது செய்து கொண்டு சென்றிருக்கிறார்கள். இந்த நாட்டில் ஜனநாயக நாடு என்று சொல்கிறார்கள். இந்த நாட்டில் ஜனநாயகம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை போலீஸ் திணைக்களம் காட்டுகிறது. அதுவும் குறிப்பாக இந்த சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலைமை நான் அந்த இடத்துக்கு வருகை தந்தேன். நான் ஒரு கமக்கார அமைப்பினுடைய தலைவராக இருக்கிறேன். இந்த நிலைமையில் குறித்த ஆக்டிங் எச்கோ அவர்கள் என்னிடம் கேட்டார், நீ விடுதலை புலியா என்று, நீ பயங்கரவாதியா, உன்னை நான் அரச வேலையில் இருப்பவன், நான் உன்னை கொண்டு கைது செய்து வெளிவராத வகையில் உன்னை அடைக்க முடியும் என்று ஒரு அரசு அதிகாரி கூறுகிறார்கள் என்றால் சுயாதீனமாக இயங்க வேண்டிய நீதித்துறை, போலீஸ் துறை, இந்த நாட்டினுடைய நிர்வாகத்துறைகள் இவ்வாறு எங்கள் தமிழ் மக்கள் மீது ஜனநாயக ரீதியில் தங்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக இந்த குப்பைமேடு வருவதனால் பல பிரச்சனைகள் வருவது முன்னரே கூறியிருந்தோம். அதனுடைய அடிப்படை தேவையை கருதி மாற்றிடம் ஒன்றை நேற்று தவிசாளர் அவர்கள் உத்தரவாதம் தந்திருந்தார். அதுவரை மாற்றிடத்தை பார்ப்பதாகவும் அதுவரை நிறுத்துவதாகவும் கூறியிருந்தார். ஆனால் இந்த நிலைமை தான் இவ்வாறு தாக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே நாங்கள் இந்த அச்சுறுத்தலுக்கும் கைதலுக்கும் பயப்பட போவதில்லை. மக்கள் ஒன்று திரண்டிருக்கின்றார்கள். இந்த போராட்டம் இதுக்கு ஒரு தீர்வு வரை தொடரும். எனவே அனைத்து மக்களையும் ஊடகவியலாளர்களையும் அன்பாக நாங்கள் அழைத்து நிற்கின்றோம். இதுக்கு முழுமையான ஆதரவை தாருங்கள். கைது செய்யப்பட்டவர்கள் முற்றுமுழுதாக இலங்கையினுடைய சிவில் பாதுகாப்பு நடைமுறைக்கு அப்பால், குற்றவியல் நடைமுறைகளுக்கு அப்பால் பிழையான முறையில் கைது செய்யப்பட்டு இருக்கின்றார்கள் என்பதை இங்கே வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். இதுக்கு எதிராக மக்கள் ஒன்றுதல வேணும் அன்புடன் கேட்டு நிற்கின்றோம். சம்பவம் என்னன்னு சொல்லி சொன்னால், ஆளுநர் அலுவலகத்துக்கு முன்னால் வச்சு நேரடியாக அதே போலீஸ் அதிகாரி வந்து எனக்கும் இன்றைக்கு கைது செய்யப்பட்ட ஒரு அண்ணாவராளுக்கு நேரடியாக மிரட்டல் எடுத்துட்டு இருந்தார். நீங்கள் எந்த இடம் என்று கேட்டிருந்தார். நாங்கள் எங்கள் இடத்தை கூறின போது அந்த இடம் தானா என்று எச்சரிக்கை செய்யும் வகையில் நேற்று மிரட்டல் விடுத்திருந்தார். அந்த மிரட்டலுக்கு ஏற்ப ஒருவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார். உண்மைக்கும்
இதை நாங்கள் திரும்பவும் சொல்கிறோம். நேற்று இவ்வளவு தூரம் போராட்டம் நடத்தியும் இன்றைக்கு வேண்டுமென்றே இந்த பிரதேச சபை இந்த அடக்குமுறையை போலீசாருடன் சேர்ந்து செய்திருக்கின்றது. நிச்சயம் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இது தொடர்பாக ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை அனைத்து பேரும் அரசு அதிகாரிகள் மட்டத்தில் செய்ய வேண்டும் என்றதை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நேற்றைய தினம் இந்த திண்மக் கழிவுகளை இந்த அரியாலை காரியமரங்கு பகுதியிலே வைத்து தரம் பிரிப்பதற்கான எதிரான பாரிய போராட்டம் ஒன்று நடைபெற்றிருந்தது. அதன் எதிரொலியாக இன்று அதை அந்த தவிசாளர் சபை உட்பட ஒரு வன்மையாக நேற்று மக்களுடைய அவ்வளவு கருத்துக்கு மீறி இன்று அந்த கழிவுகளை இந்த பகுதிக்கு அனுப்பியிருக்கின்றார்கள். அதனை மறைக்க வந்த இளைஞர்கள் இன்று கிரீன் கிராஸ் ஹோட்டலுக்குள்ளும் கழிவுநீர் கொட்டுற பவுசர் வந்திருந்தது. இரண்டையும் தடுத்த போது எங்களுடைய மக்கள் அந்த இடத்திலே தாக்கப்பட்டு போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய இந்த ஒரு மிலைச்சித்தனமான ஒரு எதேச்சிய போக்கானது உண்மையிலே இந்த மக்கள் ஜனநாயக முறையிலே போராடுவதற்கு தகுதியில்லாத மக்களாக ஆக்கப்படுகிறார்கள் என்பதை இந்த இடத்திலே வன்மையான கண்டனமாக தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கான நீதியை இந்த அரசு கட்டாயமாக இந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும். இல்லையில் இந்த அரசாங்கம் மீது மக்கள் நம்பிக்கை இழக்க வேண்டிய ஒரு சூழலில் இந்த ஒரு கிராமம், ஒரு அடிப்படை பாமர மக்கள் தங்களுடைய உரிமையை ஒரு ஜனநாயக முறையில் கேட்கின்ற போது அதற்கான எதிராக இப்படி ஒரு பாரிய அச்சுறுத்தல்கள் விடப்படுவது இந்த நாட்டிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பாரிய அச்சுறுத்தலாக கருதப்படுகிறது. உடனடியாக இந்த கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். அதற்கான ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகள் இந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதை மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.